அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய வாழ்க்கையில செல்வம் அதிகரிக்க, நம்மளுடைய வேலையில நல்ல ஒரு பரக்கத் ஏற்பட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா இது. இந்த ஒரு துவாவை நீங்க வளமையாக்கிக்கிட்டீங்கன்னா, வளமையா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க இதை ஓதிக்கிட்டே இருந்தா உங்க வாழ்க்கை பரக்கத் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். அது உங்களாலேயே உணர முடியும். இந்த ஒரு துவாவை நீங்க மகரிப்ல இல்லாட்டி இஷா ஏதாச்சும் ஒரு நேரத்தில் 111 முறை நீங்கள் இதை ஓதணும். 40 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதணும். அப்படி நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு வரவு அதிகமாகும், பணம் அதிகப்படியாகும், உங்களுடைய வியாபாரம் அதிகப்படியாக பெருக்கும், நஷ்டமில்லாத நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரும். ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை பரக்கத் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹின் உதவியோடு இதை நீங்கள் ஓத போகிறீங்க. நியத்து வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக பரக்கத் நிறைந்த வாழ்க்கையாக மாறணும், செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னு நியத்து வச்சு நீங்கள் இதை ஓதுங்க. அல்லாஹ் தாலா உங்களுடைய ஆசை ஹாஜத்தாக இருக்கிற இந்த பரக்கத் நிறைந்த வாழ்க்கையை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி 3 முறை நீங்கள் இதை ஓதுனீங்கன்னா அந்த இடத்துல நல்ல வியாபாரம் நடக்கும், பொருள் அதிகமாக விற்பனையாகும், நல்ல ஒரு வரவு ஏற்படுத்தி தரும், நல்ல விதமாக வியாபாரத்தில் பரக்கத் நிறையும். நீங்கள் கடையை திறக்கிறீங்க அப்படிங்கும் போது கடை திறக்கிறதுக்கு முன்னாடி 3 தடவை இந்த ஒரு துவாவை ஓதிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த துவாவை வளமையாக ஆக்கிக்கிட்டீங்கன்னா, வழக்கமாக நீங்கள் இதை ஓதுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஒவ்வொரு நாளும் பரக்கத் நிறைந்த நாளாகவே மாறும். ரொம்பவும் பவர்ஃபுல்லான துவா இது. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை ஓதுங்க. உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், பொருளாதாரம் குறை வராது, அதிகப்படியாக செல்வம் அதிகரிக்கும், பணம் ரிஸ்க் அல்லாஹ் தாலா அதிகப்படியாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹோட உதவியோடு நம்ம இதை முறையிட போகிறோம். தொழுகையை நிலைநாட்டி நீங்கள் அல்லாஹ்விட முறையிடணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை ஓதுகிற 40 நாளும் தொழுகை இருக்கணும். தொழுகை இருந்தால் தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சும்மா ஓதிட்டு மட்டும் இருந்தால் அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. தொழுகையை நிலைநாட்டிக்கிட்டே இருக்கணும். தொழுகை எந்த ஒரு பக்கத்தையும் விடாமல், வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் இதுக்காக நம்ம ஒதுக்கி தொழுவணும். தொழுது நீங்கள் அல்லாஹ்விட முறையிடுங்க, அல்லாஹ் தாலா நமக்கு நிறைவேற்றி தருவான். அந்த ஒரு துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். 40 நாட்கள் 111 முறை மஹரிப் அல்லது இஷா ரெண்டுத்தில் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம். உங்களுக்கு எந்த நேரம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை ஓதிக்கோங்க. இந்த துவா என்னன்னா, இன்னல்லாஹ யர்ஜுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். இன்னல்லாஹ யர்ஜுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். இன்னல்லாஹ யர்ஜுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். இந்த ஒரு துவாவை நீங்கள் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி 3 முறை நீங்கள் இதை ஓதுங்க. உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா நியத்தை வச்சுக்கிட்டு 111 முறை நீங்கள் 40 நாட்கள் நீங்கள் இதை ஓதுங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை வளமையாக கூட ஆக்கிக்கலாம். நீங்கள் இந்த 40 நாள் நீங்கள் ஓதி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இதை ஓத ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க்கை பரக்கத் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். உங்களாலே உணர முடியும், உங்கள் லைஃப்பில் இருந்த கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போகி அது நம்மக்கிட்டேருந்து விலகி நம்ம லைஃப் ஒரு நல்லபடியாக ஆகுது, நல்ல விதமாக மாறுது அப்படின்னு உங்களாலேயே உணர முடியும். அல்லாஹ் தாலா உணர செய்வான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்கள் இதை ஓதி பாருங்கள். அல்லாஹ் தாலா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல விதமான ஒரு பரக்கத் நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். இது நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சேலஞ்சாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் தாலா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தருவான் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் நல்ல விதமான பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.